வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளே. நடைபெற இருக்கின்ற இடைத்தேர்தல் டொரண்டோ நகராட்சி சபைக்கான இடைத்தேர்தலில் ருச்பாக் தொகுதியிலிருந்து போட்டி போடுகின்ற ஒரு நபரை இன்று நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். இந்த வேட்பாளர் வேறு யாரும் அல்ல, நீண்ட காலமாக கல்வி சபை உறுப்பினராக இருந்து தமிழ் மக்களோடு தத்துணிவுடன் இன்று பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேட்பாளர் வேறு யாரும் அல்ல, உங்களுக்கு நன்கு பரிச்சயமானவர். அவர்தான் அனு ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களை இன்று நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம் அனு. வணக்கம். ஆம், நீங்கள் இந்த தொகுதியில் ருச்பாக் தொகுதியில் போட்டியிட முனைந்திருக்கிறீர்கள். எங்களுடைய வாழ்த்துக்கள். அத்துடன் நீங்கள் இந்த ருச்பாக் தொகுதியை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன என்பதை எங்களுக்கும் எங்களுடைய தமிழ் மக்களுக்கும் உங்களிடமிருந்து பதிலை எதிர்பார்க்கின்றோம். நன்றி. அண்ணா சொன்ன மாதிரி நான் ஸ்கார்பரோ ரூச் பார்க்குக்கு கவுன்சிலரா இருக்கிறேன். இந்த எலெக்ஷனுக்கு நான் ஸ்கூல் போர்ட் ட்ரஸ்டியா இந்த ஏரியாவுக்கு 7 வருஷமா இருக்கிறேன். உங்களோட சப்போர்ட்டோட நான் 2018 வின் பண்ணினான். திருப்பியும் 2022 நீங்க உங்களோட ஓட் கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. இப்ப நான் அந்த சேம் சப்போர்ட் கேட்கிறேன் எங்களோட கம்யூனிட்டியில இருந்து கவுன்சிலருக்கு. ஏன் ரன் பண்ணா இந்த 7 வருஷமா நான் எங்க கம்யூனிட்டிஸோட வேலை செய்ய இருக்கிறேன். எங்களோட வார்டு ஒரு பெரிய வார்டு. ஸ்டியர்ஸ்ல இருந்து லேக் மட்டும் போகுது, நியூசன்ல இருந்து பிக்கரிங் மட்டும். அதுக்குள்ள 24 ஸ்கூல்ஸ் இருக்குது, பப்ளிக் ஸ்கூல்ஸ். அந்த ஸ்கூல்ஸ் அந்த கம்யூனிட்டியோட நான் இந்த 7 வருஷமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். மெனி இஷ்யூஸ் ஸ்கூல்ஸ்ல சால்வ் பண்ணினாங்க. சிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸோட டிராஃபிக் இஷ்யூஸ் ஸ்கூலுக்கு முன்னாடி நான் சாமான்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அங்க ஸ்கூல் ஏரியாஸுக்கு அங்க ஸ்பீட் கேமராஸ் advocate பண்ணினான் from the city in front of our schools, crossing guard for some of our schools, snow removal. இதெல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு சிட்டியோட. ஸோ அந்த பதவியில இருந்து எனக்கு விளங்குது எங்களோட ஏரியாக்கு நீட்ஸ் இருக்குது, சப்போர்ட்ஸ் தேவை. அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸோட அந்த கமிட்மெண்டோட இந்த ஏரியாவுக்கு அதுக்கு தான் நான் கேட்கிறேன் கவுன்சிலர். நன்றி அனு. ஆம், அனு ஸ்ரீஸ்கந்தராஜா நீண்ட காலமாக கல்வி சபை உறுப்பினராக இந்த தொகுதியிலே இருந்திருக்கிறார். அவர் மீண்டும் உங்கள் ஆதரவை நாடி வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இவர் PhD முடித்து இன்று ஒரு கல்வி தகமையிலும் அதீத சித்திகளை பெற்றிருக்கின்றார். மக்களோடு மக்களாக பயணித்துக் கொண்டிருப்பவர். இந்த இடைத்தேர்தலில் தமிழ் மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும், வாக்களித்தால் எப்படி எங்களுக்கு நலமாக நாங்கள் அவரோடு கைகோர்த்து பயணிக்கலாம் என்பதை முடிவெடுக்க வேண்டியது நீங்கள். எனவே அதை சிந்தித்து செயலாற்றுங்கள். தமிழ் பிரதிநிதித்துவத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் நன்கு தமிழர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒருமித்த செயல்பாடோடு இருந்தாலே எங்களது தமிழ் பிரதிநிதித்துவத்தை காப்பாற்றி கொள்ள முடியும் என்பதை ஆணித்தனமாக நான் கூறிக்கொள்கிறேன். நன்றியானோ. நீங்கள் இந்த ருச்பாக் தொகுதியில் வெற்றி பெற்று நகராட்சி சபை உறுப்பினராக பின்னர் நீங்கள் அங்கு போன பின்பு மக்களுக்கான சேவைகளை என்ன மாதிரி நீங்கள் முன்னேற்ற போகிறீர்கள், எப்படியான செயல் திட்டங்களை கொண்டு வர போகின்றீர்கள் என்பதை எங்களோடும் எங்கள் தமிழ் மக்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். முக்கியமான கேள்வி கேட்கிறீங்க. கவுன்சிலர் வந்த பிறகு எனக்கு செய்ய ஆசை. ஆனா நாங்க கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கணும். எது நாங்க செய்யலாம். இப்ப எல்லாரும் கதைக்கணும் தெரியும் தான், எங்களோட ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கூடி இருக்கு. இந்த 3 வருஷமா 24% கூடி இருக்குது. ஆனா உண்மையா அது குறைக்கிறாரு. எப்பயும் பாலிட்டிஷியன் வந்து குறைச்சவையா டாக்ஸ் குடிக்கணும் தான் போகுது. ஆனா நான் அது குறைக்க போறேன்னு நான் சொல்லல. ஏன்னா ஒரு கவுன்சிலர் அப்படி செய்யலாது. மேயர் பட்ஜெட் செய்யறவா ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம், கொடுத்து அதனுடைய பெரும்பான்மையான ஆதரவுடன் நீங்களா நல்ல ஒரு விடயத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள். ஏனென்றால் இன்று மக்களுக்கான இந்த வருமான வரிகள், அடுத்தது எல்லாத்துக்குமான வரிகள் இன்று அதிகரித்து கொண்டு போகின்றது. அந்த ஒரு செயல் திட்டத்தை முன் கொண்டு வாரீங்க என்பது நாங்கள் புரிந்து கொண்டோம், முழங்கிக் கொண்டோம். அது பற்றி தொடருங்கள். ஏன் அதை பற்றி கதைக்கிறேன்னா, டாக்ஸ கட்டுறோம், விருப்பம் இல்லையா இருந்தாலும் நாங்க கட்டணும், ஒன்றும் செய்யல அதை பற்றி. ஆனா நாங்க என்ன கேட்கணும்னா, அந்த சர்வீசஸ் எங்களுக்கு வருதா திருப்பி. நீங்க யோசிக்க, டாக்ஸ் பேங்க்ல காசு போட மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். இப்ப நாங்க ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அப்படி யோசிக்கணும். சிட்டிக்கு நாங்க இன்வெஸ்ட் பண்றோம், அந்த சிட்டி எங்களுக்கு என்ன செய்ய போகுது அதுதான் நாங்க கேட்கணும். அண்ட் அதுல இருந்துதான் நாங்க பார்க்கணும் ஏன் எங்க ஏரியாவுக்கு ப்ரோக்ராம்ஸ் வருது இல்ல,
சர்வீஸ் சென்டர்ஸ் இல்ல கம்யூனிட்டி சென்டர்ஸ் இல்ல. ஆனா மற்ற ஏரியாஸுக்கு போய் பார்த்தீங்கன்னா டவுன் டவுன் போய் பார்த்தீங்கன்னா அங்கதான் வேலை ஜாப்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போகுது. அங்கதான் நல்ல சர்வீஸ்கள் இருக்குது, நல்ல டிரான்ஸ்ஃபர் இருக்குது. இவ்வளவு வருஷமா நாங்க இந்த ஸ்கார்பரோல இருந்து டாக்ஸ் கட்டிங்கன்னு இருக்கிறோம். ஆனா நாங்க கேட்கணும் சிட்டி ஹால்ல எப்படி நாங்க இங்க திருப்பி கொண்டு வரலாம். நாங்க சோ மெனி சர்வீசஸ் இங்க தேவை. நாங்க சரியா கஷ்டப்படுறோம் ஒரு கம்யூனிட்டி சென்டர், தமிழ் கம்யூனிட்டி சென்டர் கட்டுறதுக்கு. ஸோ இப்படியான சர்வீஸ்கள் எங்களுக்கு தேவை. ஸோ இந்த முதல் ப்ரையாரிட்டி அந்த சர்வீசஸ் ஸ்கார்பரோக்கு கொண்டு வரதுக்கு. மற்றது எங்க சீனியர்ஸுக்கும் சில்ட்ரனுக்கும் ப்ரோக்ராம்ஸ் செய்யணும். ஸ்கூல் போர்டு இருக்க எனக்கு விளங்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் சில்ட்ரன். ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணணும். சிட்டி ப்ரோக்ராம்ஸ் தேவை இன்னும் கூட. அப்படித்தான் எங்களோட சில்ட்ரனுக்கு we will have quality programs in the area. மற்றதாவது எங்களோட சீனியர்ஸுக்கும் சர்வீசஸ் தேவை. லாட் ஆஃப் எங்களோட கம்யூனிட்டியில நாங்க நல்ல கல்ச்சர், நாங்க எங்களோட சீனியர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணது, வீட்டுல இருந்து பார்க்கறது. ஆனா ஒன் பெரிய இஷ்யூன்னா லோன்லினஸ். சீனியர்ஸ் தனியா இருக்கணும். அது காம்பேட் பண்ணதுக்கு we need programs, we need centers. அவைக்கு ஒரு இடம் தேவை. வந்து சேர்ந்து இருந்து ஆக்டிவிட்டிஸ் கொடுத்து கம்ப்யூட்டர் ட்ரைனிங் அதெல்லாம் சிட்டி ப்ரொவைட் பண்ண சர்வீஸ். ஸோ நாங்க கேட்கணும் how இப்படி கொண்டு வருவோம் அவங்க ஏரியாக்கு. ஸோ எங்களோட எந்த ப்ரையாரிட்டி அதுதான். சிட்டியில இருந்து அங்க டாக்ஸ் டாலர்ஸ் எங்களுக்கு வேலை செய்யணும். நன்றி. மிகவும் விவரமாகவும் விளக்கமாகவும் முக்கியமான விடயத்தை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் கையில். நிச்சயம் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்புமாக இருக்கும். நன்றி அனு. இப்ப நடைபெற போகின்ற தேர்தல் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி தேர்தல் இடம்பெற போகின்றது. இது பற்றி மக்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இது ஜெனரல் எலெக்ஷன் இல்ல, இது ஒரு பை எலெக்ஷன். எங்களோட ஃபார்மர் கவுன்சிலர் ஜெனிஃபர் மெக்கல்வி ஏஜாக்ஸுக்கு போனவா, அவ எம்பி ஆனவா இந்த லாஸ்ட் எலெக்ஷன்ல. அவ அந்த சீட் தான் ஓபன் பண்ணிருக்குது, அதுக்கு தான் நிக்கிறார். ஏன் அது சொல்றேன்னா பை எலெக்ஷன்ல கூடுதலா சரியா லோ ஓட்டர் டர்ன் அவுட். கணக்கு மீடியா இல்ல, ஸோ கணக்கு டென்ஷன்ஸ் இல்லை. ஸோ சமாக்க மறக்குது, ரைட்? மறந்துடுவினோம், தெரியாது எப்ப நடக்குதுன்னு. ஸோ அதுக்கு தான் இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் செய்யறோம். பிகாஸ் எங்களோட கம்யூனிட்டிக்கு ரிமைண்ட் பண்ணதுக்கு கட்டாம வந்து vote பண்ணுங்க. எங்களோட வாய்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஆல்வேஸ் சொல்றது ஆக்கள் நீங்க vote பண்ணினாதான் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். vote பண்ணலன்னா எங்களோட சிட்டி சர்வீசஸ் பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணலாது. ஸோ கட்டாம வந்து vote பண்ணுங்க. ஆம், எங்களுடைய தமிழர் பிரதிநிதித்துவத்தை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தமிழர்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டிய தேவை இப்போது ஏற்பட்டு இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் அணுவும் இந்த தேர்தலிலே இறங்கி இருக்கின்றார். இது போன்று நிறைய பேர் இந்த தேர்தல் களத்தில் குதித்திருக்கிறார்கள். நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு சரியான ஒரு முடிவாக இருக்க வேண்டும். எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் இழக்கக்கூடாது. அப்படித்தான் ஏனும்? நிச்சயம். அதை பற்றி, அதாவது மக்களிடம் உங்களுடைய எதிர்பார்ப்பு. நன்றி. நல்ல கேள்வியை தான் கேட்பீங்க. முக்கியமான கேள்வி. முதல் தொடங்கினக்க சொல்லக்க இது ஒரு பெரிய பெரிய வார்டு. வித்தியாசமான கம்யூனிட்டிஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி 24 ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ ஏன் நான் ரன் பண்ணுவேன்னா எல்லா கம்யூனிட்டிஸோட நாங்க வேலை செய்யணும். நாங்க அப்படிதான் இந்த ஏரியாவை நாங்க பில்ட் பண்ணலாம். அண்ட் எந்த பிலீஃப் இஸ் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த 7 வருஷமா இந்த லோக்கல் கம்யூனிட்டிஸோட வேலை செய்ய கொண்டு இருக்கிறேன். அண்ட் மெனி எங்களோட கம்யூனிட்டிஸ் அஃப்கோர்ஸ் சரியா முக்கியம். ஆனா மற்ற கம்யூனிட்டிஸும் இருக்குது. அண்ட் எல்லாருமோட சேர்ந்து நாங்க அப்படிதான் நல்லா பில்ட் பண்ணி எங்களோட கம்யூனிட்டி ஸ்கார்பரோ ரூஷ் பார்க்க நல்ல சக்சஸ் ஆக்கலாம். ஆம், தமிழர்கள் செறிந்து வாழக்கூடிய ஒரு பிரதேசம் இந்த ரூச் பார்க் தொகுதி. அதில் அனு ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள் உங்களது நன்கு தெரிந்தவராக இந்த வேட்பு மனு தாக்கலை செய்திருக்கின்றார். இறுதியாக நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினால் அனு தாராளமாக எங்கள் ஊடகம் வாயிலாக நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி. எல்லாரும் எங்களோட கம்யூனிட்டிக்காக தான் நாங்க இது செய்யறது. உங்களோட ஓட்டால தான் நாங்க இது செய்யலாம். கட்டாயமா vote பண்ணுங்க. தேங்க்யூ. 2018ல சப்போர்ட் பண்ண, திருப்பி 2022லயும் கேட்டிருக்கிறேன். இப்ப அந்த சேம்
சேம் ரெஸ்பெக்டோட உங்களுக்கு திருப்பியும் கேட்கிறேன் இப்ப 2025ல கவுன்சிலருக்கு ஓட் பண்ணதுக்கு. நன்றி, வணக்கம். இதுவரை நேரமும் எங்களுடன் கலந்து கொண்டு இந்த சிறப்பு நேர்காணலை தந்ததற்கு நன்றிகளை கூறி விடைபெறுகின்றோம். நன்றி அனு. நன்றி, வணக்கம். நன்றி.